அதை தாண்டி அப்கோர்ஸ் இவர் மாநிலத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பு வந்து அவர் நிச்சயமா எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். அதே மாரி நீங்க சொன்ன மாரி பல நபர்களை வந்து வெளியேற்றி விட்டார்கள். அதுல வந்து காம்ப்ரமைஸ் இல்லை என்று அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்ப ஒரு ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை, அது என்னை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலினுடைய அந்த அப்ரோச் தான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஒரு ஓபிஎஸ் வந்து உள்ள கொண்டு வர்றாரு. அப்ப நானே அந்த டைம்ல குறிப்பிட்டேன். யாராச்சும் அந்த அறிவாலயம் பக்கம் வந்து, ஏதாச்சும் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நீங்க லெஃப்ட், ரைட் நடந்தீங்கன்னா, புடிச்சு டப்புன்னு புடிச்சுட்டு உள்ள கொண்டு வந்து திமுகல சேர்த்துருவாங்கன்ட்டு. அந்த ஒரு அணுகுமுறை வந்து ஏனென்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலை என்று மு.க. ஸ்டாலினுக்கு அப்பவே தெரிகிறது. அதாவது தாவேகா வர்றதுனால பயங்கர கன்ஃப்யூஷன் வருது என்று தெரிகிறது. அதனால எவனையெல்லாம் கிடைக்குமோ புடிச்சு உள்ள போட்டுட்டு இருந்தாரு. ம். அந்த எவனையே அந்த உள்ள போட்டதுல வந்து ஒரு 4, 5 பேர் ஜெயிச்சு வர்றான்னு வச்சுங்களேன். இப்ப ஓபிஎஸ் ஜெயிச்சுட்டாரு. ஆமா. அது ஒரு எம்எல்ஏ இல்லையா? அப்ப அதே ஒரு நோக்கம் வந்து இருந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிகிட்டயும் இருந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள்லாம் ஜெயித்து வந்தால் அப்புறம் என்ன கழுத்துருவாங்கன்ற அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அ அந்த நபர்களை வந்து உள்ள விடவில்லை. அப்ப இது திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா இருக்கிறது. திமுகல வந்து நீங்க வந்து மு.க. ஸ்டாலின ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. எடப்பாடி பழனிசாமியோட சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. அப்போ உங்களுக்கு 2017ல உங்களுக்கு அதிகாரம் வருகிறது. நீங்க வந்து முதலமைச்சர் ஆறீங்க. 10 வருஷம் ஆகுது. 9 வருஷம்னு வச்சுக்கங்களேன். 2026. அப்போ உங்களுடைய பொசிஷன வந்து நீங்க கான்சாலிடேட் பண்ணி, உங்களுக்கு கட்சிக்குள்ளால எதிரிகள் இல்லை என்று கொண்டு வர்றதுக்கு உங்களால இன்னும் முடியவில்ல. அப்ப அது உங்களுடைய ஃபெயிலியர். இதுல 4 வருஷம் வந்து முதல்வரா இருந்திருக்கீங்க. எல்லாரையும் வந்து ஓஹோன்னு கொள்ளையடிக்க விட்டீங்க. எல்லாமே உண்மதான். அப்ப அந்த கொள்ளையடிக்க விடுறதுலயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்திருக்க வேண்டாமா? அதாவது அவங்களுடைய லாயல்டீஸ் நீங்க வாங்கியிருக்கணும். அது கூட முடியலையா உங்கனால? உங்க சீட்ட தக்க வைக்கிறதுக்காக கொள்ளையடிக்க விட்டீங்க. அப்ப அதன் பிறகு நம்ம என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொள்ளடிச்சீங்க, நானும் கொள்ளடிச்சேன். அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் அவன் வழிக்கு போயிட்டா, இன்னைக்கு வந்து நானும் தலைவன், நானும் தலைவன்னு நின்னுட்டுருக்கான். இதுதான் அதிமுகவினுடைய இன்னைத்த நிலைமையா இருக்குது. இந்த நிலைமையில உட்கார்ந்து கொண்டு தான் நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்க சரியில்ல, நீங்க சரியில்லன்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட, அனைவரும் சேர்ந்து தான் கட்சியை தோற்கடிக்கிறார்களே தவிர, அது எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட ஒரு டிஃபீட் கிடையாது என்பதுதான் உண்மைகளே.